पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல சமாதி பாதம். சமாதி பாதத்துல 32வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 32வது சூத்திரம் 23ல இருந்து ஆரம்பிச்சது. ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்றதுல ஆரம்பிச்சது. இந்த 32வது சூத்திரத்துல உபசம்ஹாரம் சொல்லுவோம், முடிவடை. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தற்பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசக அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்தராயங்களை நாசம் செய்வதற்கு, பிரதிஷேதம் செய்வதற்கு ஏக தத்துவ அபியாசத்தை செய்ய வேண்டும் அப்படின்றது சூத்திரத்தோட அர்த்தம். ஏக தத்துவ அபியாசத்தை பண்ணணும் அப்படின்னும் போது என்ன ஏக தத்துவ அபியாசம் அப்படின்னா, நம்ம வேதாந்திகளும் யோக சாஸ்திரத்துல இருக்கிறவங்களும் இந்த 2 பேருமே என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பேஸ் இருக்கு நமக்கு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம தத்துவம்னு ஒரு பேஸ் இருக்கு. இந்த ஆத்ம தத்துவத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வேதாந்திகள் சொல்றோம் ஆத்மாவோட ஷேடோவா அவித்யா மாயா இருக்குன்னு சொல்றோம். யோகிகளும் சாங்கியர்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்கு அந்நியமா ஓன் எக்ஸிஸ்ட் உடையதா அந்த மாயா தத்துவம் இருக்குன்னு சொல்றாங்க. இதான் வித்தியாசம் வேதாந்தத்துக்கும்
யோகம் சாங்கியத்துக்கு என்ன டிஃபரெண்ட்? நம்ம சொல்றோம் அபின்ன சக்தி, ஷேடோன்னு சொல்றோம். பிரம்மத்தோட அபின்ன சக்தின்னு சொல்றோம். அந்த ஷேடோக்கு ஒரிஜினல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, மாயாக்கு பிரகிருதிக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்றோம். ஆனா யோகமும் சாங்கியமும் என்ன சொல்லுது? அதுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? பிரம்மம், பிரம்மத்துக்கு மேல மாயா ஷேடோவா, அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ப்ரொஜெக்ஷனா தான் புத்தி மனசு. இந்த ரெண்டுமே வெறும் சித்தம் புத்தி மனசு, இந்த மூணுமே வந்து வெறும் தாட்ஸ் தான். அடிச்சா. ஆனா அந்த தாட்டுக்கு பேஸா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சித்தம்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு யோகிகள் சொல்றாங்க. சித்தம் ஒரு பவுல் மாதிரி இருக்கணும், ஒரு சோர்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணங்களான ப்ரொடியூஸ் ஆகுது. சித்த விருத்திகள் சித்தத்தில இருந்து உண்டாகுது, புத்தி விருத்திகள் புத்தியில இருந்து உண்டாகுது, மனோவிருத்திகள் மனசுல இருந்து உண்டாகுது. அப்ப எதா இருந்தாலும் உண்டாகிறதுக்கு ஒரு பேஸ் இருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கிருங்க, ஒரே தாட் ஆக்குறீங்கன்னா சித்த விருத்திகள் மட்டும் சொல்லலாம். ஏன்னா சித்த விருத்தி தான் நம்ம புத்தி விருத்தி ஆகுது, மனோவிருத்தி ஆகுது. அப்ப எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா விருத்திகள், எந்த விருத்திகள் உண்டானாலும் அந்த விருத்திகளுக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்தம். அந்த சித்தத்துக்கு பேஸ் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தத்துக்கு பேஸ் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மதத்துல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகம்னு ஒண்ணு இல்லை, இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விருத்தி மட்டும்தான் இருக்கு. அந்த விருத்திக்கு பேஸா இருக்கக்கூடிய சித்தத்தையும் அவங்க அக்செப்ட் பண்றதில்லை, அந்த சித்தத்துக்கு பேஸா இருக்கக்கூடிய ஆத்மாவையும் அவங்க அக்செப்ட் பண்றதில்லை. அப்ப விஞ்ஞானவாதியோட மதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தி மட்டும் இருக்கு. அப்ப நம்ம மதத்தையும் புரிச்சுக்கணும், அவங்க மதத்தையும் புரிச்சுக்கணும். அப்பதான் ஈஸியா புரியும். நமக்கு ஆத்மா இருக்கு தனி, அதுக்கப்புறம் அவித்யா மாயா இருக்கு தனி, அதுக்கப்புறம் சித்தம் இருக்கு தனி, சித்தம் இருக்கு தனி, அதுக்கு மேலதான் விருத்திகள் உண்டாகுது. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா விருத்திகள் மட்டும்தான் இருக்கு வேதா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணிக்க விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் உண்டாயி மறையும், உண்டாயி மறையும் நம்மளோட இதுல. ஆனா உண்டாயி மறைஞ்சாலும் கூட நமக்கு பேஸ் அப்படியே இருக்குமா? பேஸ் அப்படியே தான் இருக்கும். சித்தம் இருக்கும், சித்தத்துக்கு கீழே வந்து அவித்யா இருக்கும், அவித்யா கீழே ஆத்மா இருக்கும். இந்த மூணும் அப்படியே இருக்கும், ஸ்தாயி தத்துவம் பேரு. இதுக்கு மேலதான் விருத்திகள் உண்டாகுது மறையுது, உண்டாகுது மறையுது. இதுதான் நம்மளோட மதத்துல இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணை எடுத்துட்டு வெறுமனை விருத்தி மட்டும்தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அவங்க ஆத்மா எப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா விருத்தியே ஆத்மா. அதுக்கு என்ன பேரு? விஞ்ஞானம்னு பேரு. விருத்திக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க? விஞ்ஞானம். விஞ்ஞானமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விருத்தியிலேயே ஆத்மான்ற கான்சியஸ்னஸும் இருக்கு, அந்த விருத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா விஷயம்னு சொல்லக்கூடிய வஸ்துக்களும் வெளியில இருக்கிற வஸ்துக்களும் அதுலேயே தான் இருக்கு. அப்ப அந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் விருத்தி, ஆத்மாவும் விருத்தியா இருக்கு. அந்த விருத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா தோன்றி தோன்றி ஒவ்வொரு க்ஷணமும் உண்டாயி மறையும், உண்டாயி மறையும். எவ்வளவு நேரம் இருக்கும்? க்ஷணம். அதனால அவங்க மதத்துக்கு பேரே என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா க்ஷணிக்க விஞ்ஞான மதம் அப்படின்னு சொல்றோம். அடிச்சா க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகள் அப்படின்னு. இவ்வளவுதான் இங்க இருக்கிறது. இப்ப நேத்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் கண்டனம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது பேராகிராஃப் இன்னைக்கு பார்க்க வேண்டிய மூணாவது பேராகிராஃப் பாருங்க. யதி ச சித்தேன ஏகேன அனன்விதாக. இப்ப நம்ம மதத்திலையும் அவங்க மதத்திலையும் என்னன்னா நம்ம மதத்துல எப்படி இருக்கு நம்ம சொல்றோம் சித்தம்ன்றது ஒரு பவுல் மாதிரி வச்சிருக்கோம். எங்க இருக்கு பவுல்? நம்ம மனசுக்குள்ளதான், நம்ம மனசுதான் பவுல். இந்த மனசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது? விதவிதமான விருத்திகள் பிரவாகமா தோன்றிக்கிட்டே இருக்கு, தோன்றி மறைவு, தோன்றி மறைவு. இப்ப நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னும் யோகிகள் ஆகல. விருத்தி சாரூபியம் இதரத்திர சூத்திரத்துல பார்த்துருக்கோம். இந்த மனசோட நம்ம என்ன பண்றோம்? அனன்யமா இணைஞ்சிருக்கோம், சிங்க் ஆயிட்டோம். சிங்க் ஆனதுக்கு பிறகு இந்த மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா
எந்த அளவுக்கு இந்த சித்தத்துல எண்ணங்களோட பிரபாவம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. கண்ட்ரோல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமோ விருத்திகள் ரஜோ விருத்திகள் உண்டாச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் உண்டாகும். அதே நேரத்துல சாத்விகமான விருத்திகள் நமக்கு உள்ளார அந்த பவுல்ல இருந்து உண்டாச்சு அப்படின்னா நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பவுல் அப்படின்ற அந்த சித்தத்துல அநேக விஷயங்கள் உண்டாகுது. அந்த அநேக விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, விதவிதமா இருக்கும் போது நமக்கு டென்ஷன், சித்த விக்ஷேபம்னு அதுக்கு என்ன பேர் சொல்றோம், சித்த விக்ஷேபம்னு நம்ம சொல்றோம். அப்ப சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக விதமான எண்ணங்கள் உண்டாகிறதுக்கு பேரு தான் சித்த விக்ஷேபம், சித்த சஞ்சலம் அப்படின்னு பேர். ஒரே மாதிரியான விற்த்திகள் உண்டாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஏகாகிரம் அப்படின்னு பேர். அப்ப அந்த பவுல்ல இருக்க விற்த்திகள் வந்து ஒரே மாதிரி ஓம் 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 ஓம்னு ஒவ்வொரு தாட்டும் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஒரே விதமான தாட்டு. அந்த ஒரே விதமான தாட்டும் எப்படிப்பட்ட தாட்டு, ஈஸ்வரனோட நாமமா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகமானது கிடைக்கும். அது மெதுவா மெதுவா குணங்களை தாண்டி உங்களை கொண்டுட்டு போறதா ஆகும். ஆயிடுச்சா? அப்போ இவங்க மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு, இவங்கள மதத்தை கண்டனம் பண்றாரு. நிறைய பேர் ஏன் சுவாமி இந்த மதத்தெல்லாம் கண்டனம் பண்ணணுமா சுவாமி, பேசாம நம்மளை பத்தி பேசிட்டு நல்லவனா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து பண்ணணும்னா தான்ல நிக்கணும் அப்படின்னா பரபட்சங்களை எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி நேத்தி பண்ணதுக்கு பிறகுதான் தான்ல நிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கணும். இப்ப நான் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா தயானந்த சுவாமி சொல்றதே சொல்றேன். தயானந்த சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜபம் பண்றதெல்லாம் பார்த்தா கிரிட்டிசைஸ் பண்ணுவார், நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவார். யாராவது ஜபம் பண்ணிட்டு தான் அவன் என்னப்பா டேப் ரிகார்டு மாதிரி ஒன்னையே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப தயானந்த ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. யாருக்குமே ஜபம் இல்லை, யாருக்குமே ஜபமே இல்லை. ஏன் ஜபம் இல்லை அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணியாச்சு. ஏன் ஜபம் பண்ணணும், எதுக்கு ஜபம் பண்ணணும், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அநேக விற்த்திகளை இது பண்ணிட்டு இருக்கு, இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணது. யாருக்குமே ஜபமே இல்லாம போச்சு. நிறைய பேர் நீங்க தயானந்த ஆசிரமத்து பீப்புள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜபம் பண்ண மாட்டாங்க யாரும். அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இடத்துல மனசு விக்ஷேபம் தான். மனசோட இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமார்த்தனம் சுவாமி கிளாஸ்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, ஓங்காரணம் சுவாமியோட கிளாஸ்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த தயானந்த சுவாமியோட கிளாஸ்ல கேட்டீங்கன்னா அவங்களோட சிஷ்யர்கள் எல்லாரும் ஒரே தாட் தான் சொல்லுவாங்க. மனசோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட சுபாவம் விற்த்திகளை ப்ரொடியூஸ் பண்றது தான் மனசோட சுபாவம். அது எப்படி இருக்கும், அநேக விற்த்திகளா தான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண வேணாம், அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரே விற்த்திகளா மாற்ற வேணாம், கண்ட்ரோல் பண்ண வேணாம் அப்படின்றது அவங்களோட சித்தாந்தம். ஆக்சுவலா அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை. அப்ப அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்களை இங்க பேச வேண்டியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம ஏகாகிர சித்தம் வேணும், நம்ம சமாதிக்கு போகணும். அப்ப சமாதிக்கு போகணும் அப்படின்னா சித்தத்தை ஏகாகிரம் பண்ணணும். ஏகாகிரம் பண்ண வேணான்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதெல்லாம் தப்புப்பான்னு நமக்கு உணரணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது, யதீச்ச சித்தேன ஏகேன, ஒரே சித்தத்தினால அனன்விதாக ஸ்வபாவ பின்னாக பிரத்யாக ஜாயேரன். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எதி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஒருவேளை ஒரே சித்தத்துல ஒவ்வொரு தாட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆய் அணையுதுன்னு வச்சுங்களேன். விஞ்ஞானவாதி என்ன சொல்லியிருக்கா, க்ஷணிக்கம், ஒரு க்ஷணத்துல தோன்றி ஒரு க்ஷணத்திலேயே மறைஞ்சிடும். அடுத்த தாட்டு திரும்ப வேற ஒரு தாட்டோட தொடங்கி க்ஷணத்துல முடிச்சிடும். அப்போ ஒன்னுத்துக்கும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இல்லாம தொடர்ந்து அனன்விதாக அப்படின்னா என்ன அர்த்தம், தொடர்பில்லாமல், ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் தொடர்பில்லாமல் தனித்தனியாக ஏகேன சித்தேன அனன்விதாக, எந்த ஒரு கண்டினியூட்டி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சுபாவ பின்னாக. சுபாவ பின்னம் என்ன அர்த்தம், ஒரு தாட்டு வேற இன்னொரு தாட்டு வேற, இதுக்கும் இன்னொன்னுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த வந்து கனெக்ஷனும் இல்லாம பின்னமா வேற வேறையா இருக்கு அப்படின்னா பிரத்யாக ஜாயேரன்.
இந்த விதமாக பிரத்யங்கள்னா புத்தி விருத்திகள், இந்த விஞ்ஞானமானது தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அத கதம் அந்நிய பிரத்ய திருஷ்டஸ்ய அந்நிய ஸ்மர்த்தா பவேத். இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், விஞ்ஞானவாதியை பார்த்து கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி கேட்கிறோம்னா, ஒரு விற்த்தியிலேயே தானே ஆத்மா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். விஞ்ஞானவாதிக்கு என்னது, ஆத்மா எங்க இருக்கு, விற்த்தியிலேயே இருக்கு, விஞ்ஞானத்திலேயே இருக்கு. அந்த விஞ்ஞானம் எப்ப தோன்றி மறையும், க்ஷண நேரத்துல தோன்றி க்ஷண நேரத்துல மறைஞ்சிடும். அப்ப ஆத்மாவும் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆத்மாவும் க்ஷணிக்கம், விற்பி க்ஷணிக்கமா இருக்கிறதுனால விற்த்தியோடு சேர்ந்து இருக்கிற ஆத்மாவும் க்ஷணிக்கம் அப்படின்னு பேர். அப்ப க்ஷணிக்கம் அப்படின்னா, நான் ஒரு தாட், ஒரு க்ஷணத்துல நான் ஒன்ன பாக்குறேன், நான் எதிர்க்க ஒன்ன பாக்குறேன். பார்க்கிற காலத்துல இருந்தவன் வேற, அதுக்கு அடுத்த க்ஷணமே இருக்கிறவன் வேற. அப்ப க்ஷணம் க்ஷணம் ஒரு ஆள் தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருந்தா, நான் சொல்றேன் எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன்னு பாக்குறேன், இது பர்வதம் அப்படின்னு. அந்த பர்வதம்னு பார்த்த பெர்சன் பாத்தீங்கன்னா அடுத்த க்ஷணத்துல இருக்க மாட்டான், வேற ஒருத்தன் தான் அடுத்த க்ஷணத்துல இருப்பான். அப்ப பார்த்தவன் ஒருத்தனா இருக்கான் அப்படின்னா, நான் பர்வதத்தை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் அடுத்த க்ஷணத்துல நினைக்கிறதுக்கு ஆள் என்ன பண்ண மாட்டான், இருக்க மாட்டான். இப்ப பாத்தீங்கன்னா நான் நேற்று நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தொடர்ச்சியா ஒரு ஆள் இருக்கணும் இல்ல, ஸ்மர்த்தான்னு சொல்லக்கூடியவன் ஒருத்தன், கண்டினியூட்டியா ஒருத்தன் இருக்கணும் பேஸா. அப்போ கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டவன் பாத்தீங்கன்னா ஒருத்தன், அவன் அடுத்த க்ஷணத்துல இல்ல, அதுக்கு அடுத்த க்ஷணத்துல இல்ல, அதுக்கு அடுத்த க்ஷணத்துல இல்ல அப்படின்னா ஒவ்வொரு க்ஷணத்தையும் கொண்டு கூட்டி கண்டினியூவா ஒருத்தன் நினைப்பவன் இருப்பானா, நினைக்கிறவன் இருக்க மாட்டான். ஆயிடுச்சா? அதனால ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கதம் எந்த விதமாக, அத கதம் அந்நிய பிரத்யே திருஷ்டசிய, ஒரு தாட்ல இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு பர்வதத்தை பார்க்கணும். நான் இப்ப பர்வதத்தை பார்க்கிறேன், பார்த்தவன் என்ன பண்ணா, இது பர்வதம்னு சொல்லி முடியும் போதே அவன் என்ன ஆயிடலாம், அந்த தாட்லயே அவன் பாத்தீங்கன்னா க்ஷணிக்க வாதமா இருக்கிறதுனால ஒரு க்ஷணத்துல தோன்றி அந்த க்ஷணத்திலேயே மறைஞ்சு போயிடும். அப்ப அடுத்த க்ஷணத்துல பாத்தீங்கன்னா அந்நியக ஸ்மர்த்தா பவே, வேற ஒருத்தன் பாத்தீங்கன்னா நான் பர்வதத்தை பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறவன் பாத்தீங்கன்னா எவ்வாறு வேற ஒருத்தனா இருக்க முடியும்? நான் பார்த்தத நீங்க எப்படிங்க நினைக்க முடியும், நீங்க பார்த்தத நான் எப்படி நினைக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம், எவன் பார்த்தானோ அவன்தான் நினைக்க முடியும், ஸ்மரணம் பண்ண முடியும். அப்போ ரெண்டு தாட்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரே பெர்சன் தான் இருந்திருக்கணும், வேற வேற பெர்சன் ஒவ்வொரு தாட்டுலயும் ஒவ்வொரு பெர்சன் இருந்தாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாலேஜே உண்டாகாது. நான் காலையில பகவத்கீதை நடத்தியிருப்பேன், அது பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நடத்துறேன் அப்படின்னா 1 மணி நேரத்திலயும் கிளாஸ்லயும் எத்தனை க்ஷணம் இருக்கோ அத்தனை பெர்சன் போயிட்டாங்க அப்படின்னா அப்ப யாருக்கு நாலேஜ் உண்டாகும்? இப்ப நான் பகவத்கீதை ஆரம்பிச்சேன், சாந்தி மந்திரம் சொன்னது ஒரு ஆளு, அதுக்கப்புறம் முதல் சூத்திரத்தை சொன்னது ஆளு, அப்புறம் வேற ஒருத்தர், ஒவ்வொரு க்ஷணமும் ஆள் மாறிக்கிட்டே இருந்தா இந்த ஞானம் மொத்தமா ஒருத்தருக்கு கிடைக்கணும்ல. யோக சூத்திரத்துல அந்த ஞானம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஆள் இருந்தாதான் கிடைக்கும். க்ஷணம் க்ஷணம் தோன்றி மறைஞ்சா ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது. அதான் கொஸ்டின் பண்றோம், எப்படிப்பா ஒருத்தவனுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தான், இன்னொருத்தன் எப்படிப்பா அதை நினைப்பான் அப்படின்னு கொஸ்டின் பண்ணு. அதுக்கப்புறம் அந்நிய பிரத்யேசிய உபசிதஸ்ய ச கர்மாசயஸ்ய அந்நிய பிரத்ய உபபோக்தா பவேத். ஒருத்தன் ஒரு கர்மாவை பண்றான், நல்ல புண்ணிய கர்மா ஒருத்தன் பண்றான்னு வச்சுங்களேன், அந்த புண்ணிய கர்மா பண்றவன் பாத்தீங்கன்னா அதான் சொல்ற அந்நிய பிரத்ய உபசிதஸ்ய, அதாவது வேறு எண்ணங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிரத்யம்னா தாட்ஸ், அந்த பிரத்யங்கள்ல இருந்து கிரகணம் செய்த கர்ம பலன் இருக்குல்ல, ஒவ்வொரு தாட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கர்மா இருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஒரு புண்ணிய கர்மா பண்றேன், இந்த புண்ணிய கர்மால இருந்து பாத்தீங்கன்னா உண்டான கர்மத்தோட வாசனை எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றானா, கர்மத்தை யாரு பண்றாங்களோ அந்த கர்மத்தை பண்றவனிடத்திலேயே பலனும் இருக்கு. அது எவ்வளவு நேரம், க்ஷண மாத்திரத்துல இருக்கு. அந்த வாசனைகள் எங்க இருக்குப்பா அப்படின்னா அந்த வாசனைகளும் அந்த க்ஷண நேரத்துல இருக்கிற ஆத்மாலதான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். யோசிச்சு பாருங்க, ஒரு க்ஷணத்துல ஒரு கர்மாவும் நடந்து அந்த கர்மத்தோட பலனும் அனுபவிக்கப்பட்டு அந்த கர்மத்தோட பலனோட வாசனையும் அதுக்குள்ளாரையே இருக்கு அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு க்ஷணம் இல்லது ரொம்ப இதாவா இருக்கு. நான் ஒரு இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்லாம் பார்ப்பேன்,
இந்த தெலுங்கு சினிமாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் நிறைய இருக்கு. தெலுங்கு சினிமா மாதிரி மோஸ்டான சினிமா எதுவுமே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு சினிமால என்ன பண்றான்னா, ஒரு இவன் வந்து பாத்தீங்கன்னா யாரோ சிரஞ்சீவி யாரோ ஒரு ஆள் ஓடிக்கிட்டு இருக்கான். என்னன்னா ட்ரெயின் வருது, ஒரு பிரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கு, இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். என்ன கிரிட்டிசைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ட்ரெயின் 80 கிலோமீட்டர் வேகம் 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஹீரோ ஓடுறாரு, எப்படி ஓடுறாருன்னா இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு பட் இன்னும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷண நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி வந்து இவனை ஆக்சிடென்ட் பண்ணக்கூடியது. ஆனா ஹீரோவா இருக்கிறதுனால என்ன ஆகும், ரொம்ப ஸ்லோவா 80 கிலோமீட்டர் வேகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா காட்டுவான் அந்த ட்ரெயினை. இவனை இடிக்கவே இடிக்காது, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பார். அப்ப இவங்களோட க்ஷண நேரம்ன்றது விஞ்ஞானவாதிகளோட அது மாதிரி தெலுங்கு சினிமா மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லோவா. க்ஷணம்னா என்ன அர்த்தம், க்ஷணம்னா எவ்வளவு நேரம் தெரியுங்களா, இவ்வளவுதான், இதுதான் க்ஷணம், நானோ செகண்ட். அப்ப நானோ செகண்டுக்குள்ளார ஒருத்தன் ஆக்ஷன் பண்ணி அந்த ஆக்ஷனோட பலனையும் அனுபவிச்சு, அந்த பலன் சுகதுக்கமா இருக்கும், அந்த பலனோட வாசனையும் அந்த க்ஷணத்திலேயே பதிவாகணும் அப்படின்னா அது க்ஷணமா இருக்காதுங்க, அது மணிக்கணக்கில் இருக்கும். ஒரு க்ஷணமா இருக்கவே இருக்காது. அடிச்சா. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, விஞ்ஞானவாதிகளோட மதத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தண்ணியை நாம் பார்க்கணும்னு வச்சுங்களா, அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. யோஷோடது ஜென் புத்திசத்துலாம் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கின்ற நதி, ஒரு நதி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம பார்க்கிற நதி வேற, நான் நதியை பார்க்கிறேன்னு நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நீங்க சொல்லும் போது இருக்கிற நதி வேற. இப்ப நான் பார்த்த நதியை நான் பார்த்துட்டு இருக்கும் போது அது என்ன ஆயிடுது, ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்குல்ல. நதின்றது என்ன அர்த்தம், ஃப்ளோ போயிட்டே இருக்கு. அப்ப நாம் பார்த்துட்டு இது நதியா இருக்குன்னு சொல்ற க்ஷணத்துல நான் பார்த்த நதி வேற, நான் சொன்ன நதி வேற. உண்மையா இல்லையா? மூவ் ஆயிடுச்சு. நான் பார்க்கும் போதே அது என்ன ஆயிடுச்சு, அந்த நதி வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. அப்ப நான் இது நதியா இருக்குன்னு சொல்லும் போது அந்த நதி இல்லை, வேற நதி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதே மாதிரிதான் நான் பார்க்கிற காலத்துல இருந்தவன் வேற, அதே நேரத்துல நான் சொல்லும் போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றவன் வேற ஒருத்தன். இது மலையா இருக்குன்னு பார்த்தவன் வேற, நான் இது மலையை நான் பார்த்தேன் அப்படின்னு இன்னொருத்தட்ட நான் சொல்லும் போது இருக்கிறவன் வேற அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணமும் இந்த ஆத்மா என்னவாயிட்டு இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம பார்க்கறது எல்லாமே க்ஷணிக்கம் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நம்ம அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஏன்பா ஒவ்வொருத்தரும் துண்டு துண்டா இருந்தா எப்படி கனெக்ட் பண்றவன் யாராவது ஒருத்தன் இருக்கணுமேப்பா, யாராவது ஒருத்தர் கனெக்டர் இருக்கணுமே. அதான் நீ துண்டு துண்டா க்ஷணிக்கமா இருக்கிறதுனால யாரு பார்த்தது யாரு நினைத்தது, பார்த்தவன் தானே நினைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரிவர் போகுதுன்னு வச்சுங்களேன். அந்த ரிவர்ல என்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ரிவர்ல மேல இருக்கிற நீரோட்டம் இருக்குல்ல, அந்த மேல இருக்கிற நீரோட்டம் போயிட்டே இருக்கு. அதுக்கு பேஸா வந்து ஒரு அண்டர் கரண்ட் ஒண்ணு இருக்குமா. அந்த அண்டர் கரண்ட் வெளியில தெரியுமா தெரியாதா, வெளியில தெரியாது. அதே மாதிரி இந்த பௌத்த விஞ்ஞான மதத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞான மதத்துல ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு கல்பனா பண்றாங்க. அதுக்கு என்ன பேரு, ஆலய விஞ்ஞானம். இந்த ஆலய விஞ்ஞானம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர் கரண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரவாகம் போயிட்டே இருக்கு, அதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாச பகவானும் சங்கரரும் கண்டனம் பண்ணுவாங்க. நான் இதைதானையா நீ புதுசா ஆலய விஞ்ஞானம்னு ஏயா கற்பனை பண்ற, அதுக்கு பதிலா சித்தம்னு ஒண்ணு இருக்குன்னு கல்பனா பண்ணிட்ட, பேஸ் முடிஞ்சு போச்சு இல்ல. ஆலய விஞ்ஞானம்னு கல்பனை பண்ணாவே ஒரு ஸ்தாயி தத்துவம், ஒரு பேஸ் ஒண்ணு இருக்குன்னு வந்துடுதுல்ல உங்களுக்கு. அப்ப அந்த பேஸை வந்து நீ கல்பனை பண்ணிட்டாவே நீ வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தி ஆயிடுற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க கண்டனம் பண்ணி முடிச்சிருவாங்க. நீங்க அது மாதிரி கண்டனம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இன்னொரு மதம் சொல்லுது. அவங்க விஞ்ஞானவாதத்திலேயே இன்னொரு கொஞ்சம் புத்திசாலிகள் சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு க்ஷணத்துல தோன்றுது, ஒரு க்ஷணத்துல ஒரு அறிவு உண்டாகுது. அந்த அறிவு, கத்திரிக்காய் சாம்பாரை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் சாப்பிட்றேன், அந்த ஒரு க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் உண்டாகுது. அந்த டேஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அது அடுத்த க்ஷணமே அந்த க்ஷணத்திலேயே முடிவடையுமா. அந்த முடிவடையும் போது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இதோட மெமரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா அடுத்த க்ஷணத்துல உண்டாகிற ஆள்கிட்ட பாஸ் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிற.
அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிலே ரேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல சின்னதா, அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவான், இவன் ஓடிட்டே இருப்பான் இவன் கையில வச்சுக்கிட்டே, இன்னொரு ஆள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதை பாஸ் பண்ணிட்டு இவன் நின்றுவான், அவன் கண்டினியூ பண்ணுவான். அவன் இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்பான், அவன் நின்றுவான், இன்னொரு ஆள் அதை கேரி பண்ணி கொண்டு போவாங்க. இது மாதிரிதான் லாஸ்ட் வரைக்கும் போய் சேரும்ல. அப்ப லாஸ்ட்ல வின் பண்ணவன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டிக் வந்து அவன் கையில இருக்கும். முதல்ல யார் கேரி பண்ணாங்களோ அவன்கிட்ட ஸ்டிக்கே இருக்காது, அவன் அந்தந்த இடத்துல நின்னுறான். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி ஒவ்வொரு தாட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோன்றி ஒரு ஞானத்தோட மறையும் போது அதோட ஞானத்தை எல்லாத்தையும், மெமரிஸ் எல்லாத்தையும் இன்னொரு தாட்ல கொடுத்துரும். அந்த இன்னொரு தாட்டு கேரி பண்ணி புதுசா ஒரு ஞானத்தை அடையும். திரும்ப அது என்ன கேரி பண்ணிச்சோ அதை அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கும். இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு க்ஷணமும் தோன்றி மறைகிற விருத்தி வேற, அதுல இருக்கக்கூடிய ஆத்மா வேற, அது தோன்றி மறையுது. ஆனா தொடர்ச்சியான ஒரு ஞானம் நமக்கு கண்டினியூவா போயிட்டே இருக்கு, ரிலே ரேஸ் மாதிரி அப்படின்னு இன்னொரு சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், ஒருத்தர் அந்த க்ஷணம் இருக்குல்ல, அதுதான் நான் தெலுங்கு படத்தோட இது நான் சொன்னேன். ஒரு க்ஷணத்துக்குள்ளார ஒரு கர்மா நடந்து, ஒரு ஞானம் நடந்து, ஒரு அனுபவமும் நடந்து, அதை பத்தின மெமரிஸும் உண்டாகி, அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் சமயம் இருக்குமா சுவாமி அப்படின்னா எப்படிங்க நடக்கும்? ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சம்பவமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து வேதாந்திகள் என்ன பண்றோம், பௌத்த மதத்துல இருக்கிறவங்களை கண்டனம் பண்றோம். வேதாந்திகளும் யோகிகளும் கண்டனம் செய்கிறார்கள். இங்க வந்துருங்க. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு இங்க பாஷ்யத்துல, அந்நிய பிரத்யேசிய உபசிதஸ்ய கர்மாசயஸ்ய. ஒருத்தர் கர்மா பண்றாருன்னு வச்சுங்க, கர்மா பண்ணவன் என்னானா அவன் போயிட்டான் டும். அந்த க்ஷணத்திலேயே ஒரு கர்மா போயிட்டு இருக்கும் போதே, கர்மா கூட ஒரு பூர்ணமா நடக்காது, எனக்கு க்ஷணம் தானே. அப்போ ஒரு கர்மாவை பண்றதுக்கே 1000 க்ஷணங்கள் தேவைப்படும். 1000 பேர் வந்து பாத்தீங்கன்னா டும் 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 டும்னு போயிட்டே இருப்பான். சரி, அந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்குன்னு வச்சுங்களேன், கர்மாசயம் அப்படின்னா கர்ம வாசனை. அந்த கர்ம வாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இருக்கு அப்படின்னா, கர்மாசயஸ்ய அந்நிய பிரத்யேசிய உபபோக்தா பவேத். ஒருத்தன்ட்ட கர்மம், இன்னொருத்தன்ட்ட அந்த கர்ம வாசனை, இன்னொருத்தன்ட்ட அந்த கர்ம பலனை போகம் பண்றது இன்னொருத்தன்ட்ட அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு ஆள்கிட்ட நடக்கும். கர்மா பண்ணினது ஒருத்தன், அந்த கர்மத்தோட வாசனை இருக்கிறது இன்னொருத்தன்ட்ட, அந்த வாசனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மத்தோட பலனை அனுபவிக்கிறது வேற ஒருத்தன், அப்படின்னு எல்லாம் செப்பரேட் ஆகும். அது எப்படிப்பா முடியும்? நான் வேலை செஞ்சு இன்னொருத்தன் சம்பளம் வாங்கிட்டு போலாமா? யோசிச்சு பாருங்க. நான் வேலை செய்வேன், சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வாங்கிட்டு போவான் அப்படின்னா அதை நம்ம ஒத்துக்குமா? யோசிச்சு பாருங்க. யாரு கர்த்தாவோ அவன் தானே போக்தாவா இருக்க முடியும். அப்ப கர்த்தா வேற ஒருத்தன், போக்தா வேற ஒருத்தன் அப்படின்னு இருந்தா அது எவ்வளவு அநியாயம். அப்ப எப்படி அது முடியும் அப்படின்னு கதம்பவேத் அப்படின்னு ஆச்சாரியர் கேட்டார். அது மட்டும் இல்ல, கதஞ்சித் சமாதீயமானம் அப்படி ஏத்தத்து கோமய பாயசியம் நியாயம் ஆக்ஷிபதி. ஆச்சாரியர் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசம் நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்களேன், நான் உட்கார்றேன், ஓம் 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 ஓம்னு நான் சமாதி அபியாசத்துக்கோ ஓங்காரத்தை சொல்றேன்னு வச்சுங்க. அப்படி ஓங்காரத்தை சொல்லும் போது ஒவ்வொரு தாட்டும் யாரு வேற வேற. ஒரு ஓம் சொன்னவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஓம் சொல்லும் போது இல்லை, அடுத்த ஓம் சொன்னவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த ஓம் சொல்லும் போது இல்லை. ஏன்னா ஒரு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 க்ஷணத்துல ஒரு தாட்டு தானே வரும். அந்த ஒரு தாட்டுல தான் ஒரு ஆத்மா இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஓமையும் சொல்லக்கூடியவன், ஓங்காரத்தையும் சொல்லக்கூடியவன் தனித்தனியா செப்பரேட்டா இருக்கான் அப்படின்னா, அப்ப அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, கதஞ்சித்து சமாதியமானம் அப்படி. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது கதஞ்சித்து அப்படின்னா எந்த மெத்தட்லயாவது யாரோ ஒருத்தன் சமாதி அடையறான் அப்படின்னா ஆனான்னு வச்சுங்களேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அபியாசம் செய்தவன் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன், சமாதி அபியாசம் ஆரம்பிச்சானே அவன் வேற ஒருத்தன், ஒவ்வொரு ஓங்காரத்தையும் சொல்லி 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 கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடைஞ்சவன் யாரு? வேற ஒருத்தன். ரிலே ரேஸ் ஆரம்பிச்சது யாரு? வேற ஒருத்தன். ஆனா முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்பனை வந்து உடச்சிக்கிட்டு போனது யாரு? வேற ஒருத்தன். அப்போ அதே மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் ஓங்காரத்தை சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சமாதி அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அநியாயமா இருக்கும் அது.
அப்ப யாராவது பண்ணுவானா? நான் எதுக்காக அபியாசம் பண்ணணும்? யாரோ ஒரு ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடைய போது, அதுக்காக நான் எதுக்குங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம யாராவது பண்ணுவோமா சமாதி அபியாசத்தை? பண்ணணும். அதனால இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான தியரி எழுதி வச்சிருக்காங்க. இது எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோமய பாயசம் போல அப்படின்னு ஆச்சாரியார் வந்து கண்டனம் பண்றதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றாரு. கோமய பாயசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன். பசுவோட பால் வந்து என்ன பேரு? பால், நெய், தயிர், அதுக்கப்புறம் அதோட மூத்திரம், அதோட சாணம். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னது? பஞ்சகவ்யம் அப்படின்னு பேர். இந்த கோமயம்னா என்ன அர்த்தம்னா பஞ்சகவ்யத்துக்கு பேரு கோமயம் அப்படின்னு பேர். இப்ப நான் கேட்கிறேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன வேணும் பாயசம் பண்றதுக்கு? நமக்கு பசும்பால் வேணும், கரெக்ட். அப்புறம் நெய் வேணும், கரெக்ட். அப்ப வந்து பாலும் நெய்யும் போட்டு நீங்க பாயசத்தை பண்றீங்க. அதனால நான் சொல்லுவேன், எங்க ஊர்ல நிறைய என் கூட என்னோட சிஷ்யர்கள் 2-3 பேர் இருக்காங்க. யானைக்கு எர்றன்னுவாங்க, குதிரைக்கு குர்ரன்னு. எல்லாம் ஒரே மாதிரி யோசிக்கிறது. இதுக்கு இப்படி இருந்தா அதுக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே அப்ளை பண்ணிப்பாங்க. இப்போ பாலும் நெய்யும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளார வருது? கோமயத்துக்குள்ளார வருதா? பசுமாட்டுல இருந்து பால் கறந்தீங்க, பசுமாட்டின் பால்ல இருந்து தானே நெய்ய பண்ணுவீங்க. அப்ப இந்த ரெண்டுத்துல இருந்து பாயசம் பண்ண முடியும் அப்படின்னா, மூத்திரத்தையும் சாணத்தையும் வச்சுக்கிட்டு ஏன் சாமி பண்ண முடியாது பாயசம்? கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? கோமூத்திரத்தையும் கோ சாணத்தையும் வச்சு ஒரு பாயசம் பண்ணி பாருங்களேன். இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருமா பாயசம்? வருமா? ஐயோ சாமி, மொத்தமா உங்களோட கிச்சனே ஸ்மெல் ஆகி போயிடும். என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏங்க ஏன் பண்ண முடியாது? பாலு கோமயம், நெய்யும் கோமயம். அப்ப இந்த கோமயமா இருக்கிற பஞ்சகவ்யத்துல இருக்கிற ரெண்டை வச்சு பாயசம் பண்ணும்போது ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பசுமூத்திரத்தையும் பசுசாணத்தையும் வச்சு ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதையும் விட்டுருங்க. தயிரை வச்சு பாயசம் பண்ண முடியுமா? தயிரை வச்சு என்னைக்காவது யாராவது இருக்கா? யாருக்காவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு தயிர்ல பாயசம் இல்லை. அப்ப பாயசம் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்ப இவங்க அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தன், இதெல்லாம் மனோவிருத்தி தானே. அப்ப ஆரம்பிச்சது ஒருத்தன், சமாதி பண்ணது வேற ஒருத்தன் அப்படின்றது எப்படி அப்படின்னா கோமய பாயசம் போல பொருந்தாதது. அதாவது சூட்டபிள் இல்லை. நீ சொல்றது சூட்டபிள் இல்லப்பா. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் ஃபைனல் டிசிஷனுக்கு வர மேல ஒவ்வொன்றா வந்துருக்கு, கடைசியில வரப்போம். கிஞ்ச மேலும் ஸ்வானுபவ அபஹ்னுவக சித்தஸ்ய அந்யத்வே பிராப்னோதி கதம். அதுக்கப்புறம் ஸ்வானுபவம் அப்படின்னு இருக்கு, சொந்த அனுபவம் இருக்குல்ல. நம்முடைய சொந்த அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா அபஹ்னவக, இந்த விஞ்ஞானவாதிகள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிலாசபி எழுதி வச்சிடறாங்க. இந்த முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வேதாந்தத்துக்கும் இந்த யோக மதம் வேதாந்த மதம்லாம் இருக்குல்ல, யார் சொன்னது? இப்ப யோக மதத்தை வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி மகரிஷி வந்து சொல்லிட்டு, வேதாந்தங்கள்ல இருக்கக்கூடிய வேதம் எல்லாமே என்னது? ஈஸ்வரனோட மூச்சுக்காது. இப்படி இருந்துச்சு. இவங்க யாரும் வலிச்சு திணிச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தத்தை எதுவுமே பண்ணல. ஆனா பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது இப்படிதான் அப்படின்னு. ஒரு ஐடியாவை முதல்ல கன்க்ளூஷனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அந்த கன்க்ளூஷனுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்றேன். இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா படம் எடுக்கும்போது என்ன வந்து சினிஃபீல்டில் இருந்தேன் முன்னாடி, ரொம்ப முன்னாடி. நான் இல்லை, என் கூட இருந்தவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீன் பிடிக்கிறதுவாங்க. எங்கே போனாலும் சீன் பிடிக்கிறதுமா. எங்கேயா டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, யாராவது உத்து பார்த்துக்கிட்டு நிற்பான், ஓரமாக நின்றுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, சீன் பிடிக்கிறாங்க சுவாமி அப்படின்னு. சீன் பிடிக்கிறதா அப்படின்னா அந்த என்ன நடக்குதுன்றத கேட்ச் பண்ணிக்கிட்டே வர்ற. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10-20 நாட்டு வச்சிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு நல்ல நாட்டு பிடிச்சிட்டேன். நாட்டுன்னா என்னடா அப்படின்னா அந்த மெயின் தீம் இதுதான். ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இதை ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு ஹீரோயினை திரும்ப கொண்டு வந்தார். இவ்வளவுதான் நாட்டு பிடிச்சிட்டேன் அப்படின்னு. இந்த நாட்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மட்டும்தான் ஒரு டைரக்டர்கிட்ட இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நாட்டை டெவலப் பண்ணி நிறைய சீனாக டெவலப் பண்ணி ஒரு நிறைய ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா
மொத்த ஸ்கிரீன் பிளேவும் பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஆயிடுச்சா? இதே மாதிரி பிலாசபர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிலாசபர்ஸ் என்ன பண்ணா தனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்துடும். இந்த கன்க்ளூஷன் வந்ததுக்கு பிறகு இதான் நாட்டுன்னு சொல்றோம்ல, இந்த நாட்டு ஒன்றை வச்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கல்பனை பண்றது, நிறைய விஷயங்களை கல்பனா பண்றது. கல்பனை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலாசபியவே சினிமா எடுக்கிற மாதிரியே ஒரு பிலாசபியை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றது அப்படின்னு ஒரு இது இருக்கு. இதுக்குதான் ஆச்சரியர் சொல்றாரு, இவனுங்க எல்லாருமே என்ன அப்படின்னா தான் ஸ்வபக்ஷ பாத்தினக அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சங்கரர் சொல்லுவார். ஸ்வபக்ஷ பாத்தினக அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பட்சத்தை, நான் ஒரு பிலாசபியை வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பிடிச்சிட்டேன். அதை பிடிச்சுக்கிட்டு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டே போறது, கல்பனா பண்ணிக்கிட்டே போறது. அப்ப விஞ்ஞானவாதம் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற நிறைய மதங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியான மனிதர்களோட கல்பனைகள் அப்படின்னு பேர். இதுல நிறைய மதங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சரியர் சொல்றாரு சுவானுபவ அபக்னவக. சுவானுபவ அபக்னவன்னு அர்த்தம் தன்னுடைய சொந்த அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா மறுக்கின்றவர்களாக, மறுதளிக்கின்றவர்களாக, நிராகரணம் பண்றவங்களாக, சித்தஸ்ய அந்யத்வே பிராப்னோதி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை பத்தி வேற வேற விதமான ஞானத்தை அடைகின்றார்கள். சித்தத்தை பத்தி இவங்களுக்கு யாருக்குமே ஒழுங்கா தெரியவே இல்லை. சித்தம்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கேண்ட் பிலாசபியா இருக்கட்டும், ஃப்ராய்டா இருக்கட்டும், ஐயோ முட்டாள்கள், மகா முட்டாள்கள். இன்னைக்கு வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் பைத்தியங்கள் எல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிலாசபரா இருந்து அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிலாசபி என்னன்றது சரியா தெரியாது. அப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தை பத்தின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமான விசாரம் இருக்கு. அதாவது ஆச்சாரியர் சொல்றாரு தன்னோட சொந்த அனுபவத்தை கூட வந்து மறுக்கின்றவர்களாக சித்தத்தை பத்தின ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, வேற வேற விதமா அந்த சித்தத்தை பத்தின ஞானத்தை அடைந்தவர்களாக விஞ்ஞானவாதிகள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம சொல்றாரு கதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு கதம் எப்படி அவங்க வேற வேற விதமா இந்த சித்தத்தை அறிகிறாங்க அப்படின்னு கேட்டா சொல்றாரு எத்து அகம் அத்ராட்சம் தத் பஷ்யாமி. நான் வந்து பாத்தீங்கன்னா எதை நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேனோ, நான் இப்ப இந்த புஸ்தகத்தை பார்க்கிறேன், இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கு, நான் புஸ்தகத்தை பார்க்கிறேன், புஸ்தகத்தை பார்த்து அந்த புஸ்தகத்தை கையில எடுத்துட்டேன், தடவி பார்க்கிறேன், நல்லா இருக்கே, நல்ல ஷைனிங்கா இருக்கு, ரஃப்பா இருக்கு, ஹார்டா இருக்கு அப்படின்னு நான் தான். அப்ப யார் நான் பார்க்கிறேன் புஸ்தகத்தை, அந்த புஸ்தகத்தை தான் நான் என்ன பண்றேன், ஸ்பர்ஷம் பண்றேன். இதன் அனுபவம் இருக்கு. நான் என்ன பண்றேன், மலையை பார்க்கிறேன், அந்த மலையை நோக்கி நான் செல்கின்றேன். அப்ப பார்க்கிறவன் நான் தான், மலையை நோக்கி நான் போறவனும் நான் தான். ஒரு புஸ்தகத்தை பார்த்தது நான் தான், அந்த புஸ்தகத்தை ஸ்பர்ஷம் பண்றதும் நான் தான். அப்படிதானே இருக்கு, வேற வேற ஆள் இல்லைல்ல. பார்த்தவன் வேற, அந்த புக்கை எடுத்தவன் வேற அப்படின்னு இல்லை. அப்போ அதான் இங்க அனுபவம் நம்ம சொல்றோம். என்னன்னு கேட்டா எது அகம் அத்ராட்சம், எதை வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்தேனோ தத் ஸ்பிருஷாமி, எதை நான் பார்த்தேனோ அதனை நான் ஸ்பர்ஷம் செய்கின்றேன். எத்திச்ச மேலும் அஸ்பிராட்சம் தத்து பஷ்யாமி இதி, அஸ்பிராட்சம் தத்து பஷ்யாமி இதி ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எதை நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேனோ அதையே தொடுகிறேன், எதை தொடுகின்றேனோ அதையே நான் பார்க்கிறேன். ரெண்டுத்துலயும் வேற வேற ஆளா இல்ல ஒரே ஆள் தானா? எதை நான் பார்த்தேனோ நான் தான் அதை தொடுகின்றேன், ஸ்பர்ஷம் பண்றேன். எதை நான் தொடுகின்றேனோ அதை நான் பார்க்கின்றேன். இதுல வந்து 2% இருக்கானோ ஒரே ஆள் இருக்கணுமா? பார்க்கிறவனும் தொடுறவனும் ஒரே ஆள் தான். எவன் பார்த்தானோ அவன் தான் ஸ்பர்ஷம் பண்றான், எவன் ஸ்பர்ஷம் பண்ணானோ அவன் தான் பார்க்கறான். அப்ப 2 வேலையும் 2% பண்ணல, ஒரே ஒரு ஆள் தான் பண்றான். இது நமக்கு அனுபவமா இல்லையா? இது ரொம்ப ஸ்பஷ்டமா ஒவ்வொரு ஆட்களுக்கும் இருக்கிற சுவானுபவம். அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா இருக்கிற நிலையில அகம் இது பிரத்யேக, இந்த 2த்துலயும் பார்க்கின்றவன் தொடுகின்றவன், தொடுதல் பார்த்தல், இந்த 2 கிரியாக்கும் நடுவுல பேசா யார் இருக்கா? அகம். அகம் அகம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தாட்டு, பேசிக் தாட்டு ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் அப்படின்றது பேசா ஒரு தாட்டு போயிட்டே இருக்கு. அந்த பேசா இருக்கிறவன் தான் அனுபவ பண்றவன், எக்ஸ்பீரியன்சர்.
அவன் தான் என்ன பண்றான்? பார்க்கின்றான், கேட்கின்றான், நுகர்கின்றான், ஸ்மெல் பண்றான், சாப்பிடுகின்றான். எல்லாம் அவனுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா விற்த்திகளா நடக்குது. அப்ப பேஸ் ஒருத்தன் இருக்கணும். அதான் இங்க சொல்ற அகமிதி பிரத்யேக. அகமிதி பிரத்யேக, நான் என்ற அந்த அறிவு இருக்கு பாருங்களேன். அந்த அறிவு பாத்தீங்க அப்படின்னா சர்வசிய பிரத்யேசிய பேதே சதி. மற்ற எல்லா ஞானங்களும் எப்படிப்பட்டது? பேதமா இருக்கு. மற்ற எல்லா தாட்டும் பாத்தீங்கன்னா வந்து 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 போகுது. எல்லா தாட்டுமே என்னது? வந்து போற தாட்டு. போன 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த தாட் இல்லை, போன க்ஷணத்துல இருந்த தாட் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் தோன்றி 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 மறையக்கூடிய தாட் எல்லாமே, எல்லா தாட்டும் வேற வேறையா பின்னம் பின்னமா இருக்கு. அப்படி பின்னம் பின்னமா வேற வேறையா இருந்தாலும் கூட பிரத்யயினி அபேதேன உபஸ்திதா, இந்த எல்லா பேதங்களுக்கும் பேஸா இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா வேறுபடாதவனா இருக்கேன், பேதமில்லாதவனா நான் நிலை பெற்று இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் அப்படின்ற அந்த பேஸுக்கு மேலதான் ஒவ்வொரு தாட்டும் விதவிதமான கோடிக்கணக்கான தாட்ஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுடைய அனுபவம். நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டவன் தான் நேத்து சொப்பனத்துல ஹரித்துவார் போனேன். நேத்து சொப்பனத்துல ஹரித்துவார் போனவன் தான் நேத்து ராத்திரியில நல்லா தூங்கினேன். நேத்து நல்லா தூங்கினவன் தான் காலையில பகவத்கீதை கிளாஸ் எடுத்தேன். காலையில பகவத்கீதை கிளாஸ் எடுத்தவன் தான் இப்ப யோக சூத்திரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கேன் அப்படின்னா நான் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டே இருக்கா. போன நேத்து கிளாஸ்ல நான் என்ன சொல்லணும் அதை தானே இப்ப கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தானே கண்டினியூ பண்றேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பேஸா இருக்கக்கூடிய அந்த நான் 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 நான்ற அந்த பிரத்யம், அந்த உணர்வு அனுபவம் பண்றவன், அந்த அவன் எக்ஸ்பீரியன்ஸர் பாத்தீங்கன்னா ஒரே ஆள். ஆனா நேத்து கிளாஸ்ல இருந்து இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும், நேத்து கிளாஸ்ல இருந்து இன்னைக்கு கிளாஸ் வரைக்கும் 24 மணி நேரத்துல எனக்கு எவ்வளவு தாட்ஸ் போயிருக்கு யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கான தாட்ஸ், கோடியில லட்சக்கணக்கான தாட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து போச்சு. ஒரு தாட் இன்னொரு தாட் இல்லை, இன்னொரு தாட் இன்னொரு தாட் இல்லை, இன்னொரு தாட் இன்னொரு தாட் இல்லை. அப்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாட்டும் வேற வேறையா இருந்தாலும் இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வைத்து கொண்டிருப்பவன், இதை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடியவன், இதை எல்லாத்தையும் அறிபவனா இருக்கிறவன் நான் அப்படின்ற தாட்டு எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரே தாட்டாக போயிட்டே இருக்கிறது. அந்த ஒரே தாட்டு நான் மாத்திரம்தான். அப்ப விஞ்ஞான மதத்துல சொல்லக்கூடிய மாதிரி, விஞ்ஞானவாதிகள் சொல்ற மாதிரி தோன்றி தோன்றி மறைபவன் நான் இல்லை, நான் தோன்றி மறையாதவன். எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையுது. அறிவு பாத்தீங்கன்னா தாட்ஸ் எல்லாம் தோன்றி தோன்றி மறையுது. நான் தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை, சதா காலமும் நித்திய வஸ்துவா நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஏக்க பிரத்யேக விஷயோ அயம். இந்த நான் நான் சொல்றேனே, இந்த நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? என்னைக்காவது பிறந்ததுல இருந்து சாமி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நான் வேற சாமி, இப்ப நான் வேற சாமின்னு யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. பிறந்ததுல இருந்து எனக்கு எப்ப அனுபவம், என்னுடைய அறிவு எனக்கு எப்ப உண்டாச்சோ அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே நான் தானே நமக்கு அனுபவத்துல இருக்கிறது. நான்ல எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. பாடி சேஞ்ச் ஆச்சு, என்னுடைய மனசு சேஞ்ச் ஆச்சு, நிறைய தாட்ஸ் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, என்னுடைய புத்தியில உண்டாகக்கூடிய அறிவுகள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் பேஸா இருக்கக்கூடிய இந்த நான் அப்படின்றது ஒரே விதமா ஏக்க பிரத்யேக விஷயோ, ஒரே பிரத்யம் தான். அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரண மாத்திரம்தான். அது பாத்தீங்கன்னா மாறாம இருக்கு. அயம் அபேத ஆத்மா. அகம் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பேதமில்லாதவன். எல்லா பேதங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய நான் பேதமில்லாதவன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது பிரத்யா, இதுதான் அனுபவம். என்னுடைய அனுபவத்துல என்ன இருக்கு அப்படின்னா நான் மாறாம இருக்கேன். பிறந்ததுல இருந்து நான் மாறாம இருக்கேன், எனக்கு அனுபவத்துல இருந்து தெரிஞ்ச வரைக்கும். ஆனா எனக்குள்ளார உண்டாகிற எண்ணங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் மாறாதவனா அபேதமாக நான் இருக்கின்றேன் அப்படின்றது. கதம் அத்தியந்த பின்னேஷு சித்தேஷு வர்த்தமானக. ஆனா என்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த சித்தம் இருக்கே, இந்த சித்தம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த பின்னேஷு சித்தேஷு. இந்த சித்த விற்த்திகள் பாத்தீங்கன்னா பின்னம் பின்னமா உண்டாயிட்டே இருக்கு. தாட்ஸ் பாத்தீங்கன்னா விதவிதமா வெரைட்டியா தாட் உண்டாகும்.
கிளிஷ்டா கிளிஷ்டாக நம்ம பார்த்தோம்ல, அநேக விதமான விற்த்திகள், விற்த்தையாக பஞ்சதையகன்னு பார்த்துருக்கோம், கிளிஷ்டா கிளிஷ்டாகான்னு பார்த்துருக்கோம். அப்ப அநேக விதமான விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் கூட சாமானியம் ஏக்கம் பிரத்யேனம் ஆசிரயே, இந்த சித்த விற்த்திகள் எல்லாம் சாமானியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியம் பண்ணி இருக்கின்றன. நான், இந்த நான் அப்படின்ற தாட்டை வந்து பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா தாட்ஸும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம சொல்றாரு சுவானுபவ கிராகியஸ்ச அயம், இந்த நான் இருக்கனே சுவாமி, இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தினால கிரகணம் பண்ணப்படுறதுனா இல்ல, இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம். இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது கேனோபனிஷத்து பாஷ்யம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3வது சாப்டர்ல ஒரு 3வது கண்டத்துல வாக்கிய பாஷ்யத்துல ஒரு பெரிய விசாரம்லாம் பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அறிய முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடணும். சூரியனை டார்ச் லைட்டை வச்சு அறிய முடியுமா? அறிய முடியாது. ஒரு மின்மினி பூச்சி வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பிரகாசிக்குமா? பிரகாசிக்க முடியும். ஏன் அப்படின்னா சூரியன் அவ்வளோ பெரிய பிரகாசமானது. அதே மாதிரி வந்து இந்த ஆத்ம தத்துவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசோ இந்திரியங்களோ புத்தியோ சித்த விற்த்திகளோ இந்த நானை அறிய முடியாது. நல்லா புரிஞ்சு அடிச்சா, அப்ப இந்த சித்த விற்த்திகளால் இந்த ஆத்மாவை பிரகாசிக்க முடியாது. ஒரு விவாதம் வச்சு, ஒருவேளை இந்த ஆத்மாவை தன்னையே தான் அறியுமா? தன்னையே தான் அறிதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரயோகம் பண்றோம்ல. இந்த தன்னையே தான் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கண்ணே உங்க கண்ணை பார்த்துக்க முடியுமா? இந்த கண்ணை என்ன பண்ணும்? மற்றதை தானே பார்க்கும். கண்ணு கண்ணையே, இந்த கண்ணையே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை தன்னை தானே அறிய முடியாது. அப்படி அறிஞ்சிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஒன்னாகுது அப்படின்ற விரோதம் சம்பவிக்கும். அப்ப யாரு பார்க்கிறனோ நான் வேற, பார்க்கப்படும் வஸ்து வேறையாயிடும். அப்ப தன்னையே தான் பார்க்க முடியுமானா தன்னையே தான் பார்க்க முடியாது. தான் சப்ஜெக்ட் மட்டும் தான் ஒழிய தான் ஆப்ஜெக்டா ஆக முடியாது. தனக்கு ஆப்ஜெக்டா தான் ஆக முடியாது. அப்ப வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம்ன்ற வார்த்தை, இப்ப நான் நிறைய வார்த்தை யூஸ் பண்றேன்ல, சுவானுபவம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, சுவானுபவம்னா தான் தானா இருத்தல்னு சொல்றோம். சுவானுபவத்துக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பரமஹம்சானந்தா எங்கேயாவது சுவானுபவத்தை சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னையே தான் அறிதலை சொல்லல. தன்னையே தான் அறிதல்ன்ற அவசியம் இல்லை. சூரியன் தன்னையே தான் அறிய வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியனோட பிரகாசமே, அவனோட சொரூப்பமே பிரகாசம் தான். அப்ப அவேர்னஸ் தான் ஆத்மாவோட சொரூப்பம், அவேர்னஸ் தான். அப்ப சுவானுபவம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன். இருக்கீங்களா? ஆமா இருக்கேன், நான் மாத்திரம் இருக்கேன். இதுதான் சுவானுபவம். அப்போ இந்த சுவானுபவத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவானுபவ கிராகியஸ்ச அயம் அபேதாத்மா அகமிதி பிரத்யேக. இந்த சுவானுபவம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு ஆச்சாரியர், ரொம்ப சொல்றாரு. எல்லா இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவானுபவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் சொல்றாரு சுவானுபவ கிராகியஸ்ச. சுவானுபவம் அப்படின்னா நான் 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 இருக்குல்ல, இந்த நானை கிரகணம் பண்ணக்கூடிய அயம் அபேதாத்மா அகமிதி பிரத்யேக. இதுல வந்து இந்த சுவானுபவத்தை சொல்ற பிரத்யேகம் என்ன, அறிவு என்ன சுவாமி அப்படின்னா நான், இவ்வளவுதான். சுவானுபவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து வேற எந்த விதமான அறிவா இருந்தாலும் அது சுவானுபவமா இருக்காது. நான் தேகமா இருக்கேன், நான் மனசா இருக்கேன், நான் புத்தியா இருக்கேன் அப்படின்னு நீங்க எதை சொன்னாலும் அது சுவானுபவம் இல்லை. அப்ப சுவானுபவம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகமிதி அயம் அபேதாத்மா அகமிதி பிரத்யேக. அபேதாத்மா, எந்த பேதமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நான் ஆத்மாவா நானா இருக்கேன்றது இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும்தான் சுவானுபவம். இந்த விதமான அனுபவத்துக்கு பேர் தான் சுவானுபவம்னு பேர். நச்ச பிரத்யேசிய மகாத்மியம் பிரமாணாந்தரேன அபிபூயதே. அது மட்டும் இல்ல, பிரத்யேகம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த உலகத்துல எதை வேணாலும் மறுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவானுபவம்னு சொல்லக்கூடிய பிரமாணம் இருக்கு பாருங்க, ஸ்வப்பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு பேர் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நச்ச பிரத்யக்ஷஸ்ய மகாத்மியம். பிரத்யக்ஷமா ஒண்ணு நம்ம அறியறோம் பாருங்க, நான் இருக்கேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ பிரத்யக்ஷம்னு பேரு. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம்னு பேர். இந்த பிரத்யக்ஷத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரமாணாந்தரேன நச்ச அபிபூயதே, இந்த உலகத்துல யாராலையும் மறுக்கவே முடியாது. இப்ப வந்து விஞ்ஞானவாத மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன்,
தோன்றி தோன்றி ஆத்மா மறையுது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவானுபவத்துல பாத்தீங்கன்னா தோன்றி தோன்றி மறைதல் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. நான் ஆதி காலத்துல இருந்து நான் இருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் அனுபவம் என்ன இருக்குன்னா, நான் இருக்கன்றதுதான் இருக்கக்கூடிய, நான் இல்லைன்னு நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? பிரம்மசூத்திரத்திலையும் ஆச்சாரியர் வியாசர் இதே தான் சொல்றார். சங்கர பாஷ்யத்திலையும் பிரம்மசூத்திரத்துல இதான் இருக்கு. நான் இல்லை என்பது ஒரு நாள் கூட உங்களுக்கு அனுபவத்துல இல்லவே இல்லை. ஒரு க்ஷணம் கூட நான் இல்லை அப்படின்றது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்றோம், ஆனா நான் இல்லைன்னு சொன்னதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நான் உற்பத்தியும் ஆகல, நான் நாசத்தையும் அடையல, நான் சதா இருந்துகிட்டு இருக்கேன். அப்போ விஞ்ஞானவாதம் சொல்லுது என்னன்னு கேட்டா, க்ஷணம் க்ஷணம் தோன்றி மறையுதுன்னு விஞ்ஞானவாதம் சொல்லுதே, அது பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு, நம்மளுடைய அனுபவ பிரமாணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. பிரத்யக்ஷத்தோட மகாத்மியத்தை பாத்தீங்கன்னா நீங்க வேற எந்த பிரமாணத்தை வச்சும் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். சொன்னதுக்கு பிறகு பிரமாணாந்தரம் ச பிரத்யக்ஷ பலேன ஏவ விவகாரம் லபதே. இந்த பிரமாணம் மற்ற பிரமாணங்கள்லாம் இருக்குல்ல, மற்ற பிரமாணம்னா என்னென்ன பிரமாணம் பார்த்துருக்கோம்? பிரத்யக்ஷம், அனுமானம், அதுக்கப்புறம் உபமானம், அதுக்கப்புறம் அர்த்தாபத்தி, அனுப்பலப்தி அப்படின்னு நிறைய பிரமாணங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் முக்கியமான பிரமாணம் எது? சாப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திர பிரமாணம். அப்ப இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா பிரமாணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, பிரத்யக்ஷத்தோட பலத்தை வச்சுக்கிட்டு தான் விவகாரத்தை அடைகின்றன. அப்ப மற்ற பிரமாணத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஊகத்தினால யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதர்களோட எழுதப்பட்ட சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டோ, இல்ல பாத்தீங்கன்னா அனுமானத்தை வச்சுக்கிட்டோ, உபமானத்தை வச்சுக்கிட்டோ, இல்ல அர்த்தாபத்தியை வச்சுக்கிட்டோ, இது மாதிரி நிறைய பிரமாணங்கள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எல்லாம் நம்ம பிரத்யக்ஷத்தை பாத்தீங்கன்னா மறுக்க முடியாது. அப்ப பிரத்யக்ஷம் பாத்தீங்கன்னா எல்லா பிரமாணங்களிலும் பலவான் இது அப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணம். இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்க வேற நான் ஒவ்வொரு தாட்லையும் நீங்க வேற வேறன்னு அறியறீங்களா, இல்ல எல்லா தாட்டையும் அறிகிறவன் ஒருத்தன் அறிகிறமானமோ? நமக்கு நல்லா தெரியுது, பிறந்ததுல இருந்து நான் ஒருத்தனா தான் இருக்கேன். ஆனா தாட் எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக விதமான தாட்ஸ் உண்டாகுது. அப்ப என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னா, கன்க்ளூஷனுக்கு வரோம். தஸ்மாத், ஆகையினால், இதான் கன்க்ளூஷன். அப்ப வேதாந்த மதமும் அதே நேரத்துல யோக மதமும் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் ஏக்கம் அநேகார்த்தம் அவஸ்திதம் சித்தம். இது தெளிவா சொல்லிச்சு, அதை ஹைலைட் பண்ணீங்க. லாஸ்ட் இதான் கன்க்ளூஷன், இதுக்காக தான் வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தம் ஏக்கம். தஸ்மாத்னா ஆகையினால், சித்தம் ஏக்கம். சித்தம் எத்தனை? சித்தம் எத்தனைன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? சித்தம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த சித்தம் பாத்தீங்கன்னா பவுல் மாதிரி சோர்ஸ். அதுதான் பாத்தீங்கன்னா எல்லா தாட்ஸுக்கும் சோர்ஸ். அதுல எத்தனை விதமான தாட் உண்டாகும்? அநேகார்த்தம். அநேகார்த்தம் என்ன அர்த்தம்? அநேக விதமான, அநேக வெரைட்டியான தாட்ஸ் பாத்தீங்கன்னா அவஸ்திதம். அவஸ்திதம் சித்தம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் உண்டாகிறதாக இருக்கும். அப்போ சித்தம்னு ஒரு ஸ்தாயி தத்துவம் இருக்கு. அந்த சித்தம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த சித்தத்துல அநேக விதமான தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அவஸ்திதம் சித்தம், இந்த விதமா சித்தம் இருக்கின்றது என்பது நிச்சயம் செய்கின்றோம். அப்ப மனசு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், சித்தம்ன்ற மனசு ஒண்ணுதான். அதுலதான் நிறைய தாட்ஸ் உண்டாகும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஏக தத்துவ அபியாசத்தை பண்றது மூலமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தம்ன்ற பவுல்ல இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அநேகமா இருக்கும் போது சித்த விக்ஷேபம்னு பேர். விக்ஷிப்த சித்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. விக்ஷிப்த சித்தம் என்ன அர்த்தம்? சதா காலமும் விதவிதமான தாட் ப்ராசஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு விக்ஷிப்த சித்தம் அப்படின்னு பேர். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஏக தத்துவ அபியாசத்தினால திரும்ப 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 ஒரே தாட்டை ரிப்பீட் பண்ணும் போது, அந்த பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்? எல்லா தாட்டும் காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே விதமான தாட் போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க. ஓம் 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 ஓம். இது போயிட்டே இருக்க போக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சித்தம் சஞ்சலம் இல்லாம ஆகும். விக்ஷேபங்கள் எல்லாம் நீங்கும். இந்த விக்ஷேபங்கள் நீங்குச்சுன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷேப சகபுவக 31வது சூத்திரத்தில் லாஸ்ட்ல பார்த்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 13 அந்தராயங்கள் சித்த விக்ஷேபத்தோடு சேர்ந்து உண்டாகக்கூடியவைகள்.
அப்ப சித்தம் பாத்தீங்கன்னா பலவிதமான தாட் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா 13 வியாதி முதலியான 13 அந்தராயங்களும் டிராபேக்ஸ் பாத்தீங்கன்னா உண்டாகும். அப்ப சித்தம் பாத்தீங்கன்னா எப்ப ஏகாகிர சித்தமா ஒரே தாட் ஆகுதோ, சித்த விக்ஷேபம் இல்லாம ஏகாகிர சித்தத்தை அடையுதோ, அப்ப பாத்தீங்கன்னா இந்த 13 தடைகள்ல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிடும். அப்படி நிவர்த்தி ஆகும் போது அந்தராயங்களும் நிவர்த்தி ஆகும், கூடவே பாத்தீங்கன்னா சித்தத்தோட விக்ஷேபமும் இல்லாம போகுது. அப்படி ஆகும்போது என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் அதுக்கு அடுத்த சூத்திரத்தை வேற 29வது சூத்திரத்தை சொல்லியிருந்தார். ததச்சேத்தனாதி பிரத்யக் சேத்தனாதிகமஹ. அப்ப இந்த சித்தத்தில் இருக்க தாட் எல்லாம் ஒரே விதமா ஆகும்போது மெதுவா மெதுவா மெதுவா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த அபியாசம் என்ன அப்படின்னா முள்ளால எடுக்கிறது. ஒரு தாட்டை பாத்தீங்கன்னா வேற ஒரு தாட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எடுக்கிறோம். ஓங்காரம்ன்ற தாட்டு மூலமா மற்ற அலௌகிகமான தாட்டு, லௌகிகமான தாட்ஸ் எதெல்லாம் இருந்துச்சோ அந்த லௌகிகமான தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு தாட்டு ஓங்கார தாட்டை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு பிணம் சுடும் தடி போல இந்த தாட்டும் ஓங்காரம்ன்ற தாட்டும் அப்படியே எரிஞ்சு போயிடும். மிச்சம் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம் தாட்லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ் யாரு அப்படின்னா நான் அப்படிங்கிற அந்த பேஸ் ஆத்ம தத்துவம். அந்த பிரத்யக் சேத்தனாதிகமாக அப்படின்னா இந்த தாட் எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னா நானை அறிதல் என்பது முடியும், நானை அடைதல் என்பது முடியும், நானா ஆக முடியும் அப்படின்னு 29வது சூத்திரத்துல சொல்லப்படும். அப்ப அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23ல இருந்து 29வது சூத்திரம் வரைக்கும் இருக்கிறது என்னன்னா ஏக தத்துவ அபியாசம். அந்த ஏக தத்துவ அபியாசத்தினால என்ன கிடைக்கும், ததக சேத்தனாதிகமாக நம்மளுடைய பிரத்யக் சேத்தனத்தை நான்ற தத்துவத்தை அடைய முடியும். கூடவே என்ன பண்ண முடியும், அந்தராயங்கள் அபாவமாகும். அப்ப ஏக தத்துவ அபியாசம் எதை பண்ண போறோம், ஓங்காரத்தை பண்ண போறோம் அப்படின்னு இந்த ஓங்கார பிரகரணம் கம்ப்ளீட் ஆகுது. இதோட இந்த சூத்திரம் முடியுது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 சூத்திரங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த 16 அடுத்த 16 32 வரைக்கும் வந்துட்டோம். இனி 33ல இருந்து 48 வரைக்கும் இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் இருக்கிற சூத்திரங்களை ஒரு கேப் விட்டுட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போறோம், நாளையில இருந்து பாத்தீங்கன்னா சுதாகரக யோக சுதாகரத்தை நம்ம பாத்தீங்கன்னா 17வது சூத்திரத்துல இருந்து 32வது சூத்திரம் வரைக்கும் யோக சுதாகரம் பார்த்துட்டு திரும்ப 33வது சூத்திரம் வியாச பாஷ்யத்துக்கு வரும். சரியா, இன்னைக்கு இதோட பாடம் போதும், இதோட முடிச்சோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. எவ்வளவு புரியுமோ அவ்வளவு புரிஞ்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்ச வரைக்கும் லாபம். மேலே படிக்க மெதுவாக புரியும். சம்ஸ்கார பாட்டன்னு வச்சுங்க இதெல்லாம்.